மெட்பிளஸ் மருந்துகளை தேர்ந்தெடுத்து 50 முதல் 80% வரை சேமியுங்கள். ராணி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான பிரதானமான உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவனோட தலை தான். அந்த தலையில் இருக்கக்கூடிய மூக்கு, காது, வாய் இது எல்லாமே எப்படி பராமரிக்கணும், அதுக்குண்டான அதில் ஏற்படும் நோய்கள் என்ன, அதுக்குண்டான சரியான தீர்வுகள் என்ன என்பதை நம்மோடு கூட உரையாடும்படி இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மோனிகா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கங்க மேடம். முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டான்சில்னு சொல்கிறாங்க, தொண்டையில் சத வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அது எதனால் ஏற்படுது, அதுக்குண்டான சரியான தீர்வு என்ன? ஒருவேளை இந்த உப்பு தண்ணி போட்டு கொப்பளிப்பாங்க, அதனால் கொப்பளிச்சா சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? டான்சில் நமக்கு எப்படின்னு சொல்றதுன்னா ஒரு லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு லிம்ஃப் ஆர்கன் சொல்லுவாங்க. அது எதுக்காக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வெளியிலிருந்து ஒரு ஆர்கனிசம் உள்ள போகும்போது அது என்ட்ரி ஆகாம நுரையீரலுக்குள்ள போகாம பாதுகாக்கிறதுக்காக வர்றது தான் டான்சில். அது ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் ஆகும்போது குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தொண்டை அடைப்பு வர ஆரம்பிச்சிடும், டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய வாட்டி அடிக்கடி வர சர்ஜரி தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். இல்லை, அந்த சதை எந்த இடத்துல இருந்து அது அக்குமுலேட் ஆகி வளருது மேடம்? தொண்டையில் எந்த இடத்துல இருந்து? எந்த ஃபேரிங்ஸ்னு ஒரு பகுதி சொல்லுவோம். ஓகே. ஓரோ ஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்காக நமக்கு படைக்கப்பட்டது. பட் நாளடைவில் இன்ஃபெக்ஷன் திருப்பி வர அது நமக்கு எடுக்கும் போது அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி வராமல் இருக்கும். ஓகே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டான்சில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க, அது உண்மையா? அது மேம், அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா டான்சில் வருதுன்னு இல்லை. ஐஸ்கிரீம் யூஸ்வலி எப்படி இருக்கு, ரொம்ப ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதுல கிருமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அது ஒரு ட்ரிகராகவும் இருக்கும், கோல்டு எக்ஸ்போஷர்ன்றதால அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரும். பட் நம்ம டான்சில் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணக்கப்புறம் அந்த உறுப்பை எடுத்தக்கப்புறம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இருக்குன்னா புசுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களால ஹாட்டாக எதுவும் சாப்பிட முடியாது, காரமாக எதுவும் சாப்பிட முடியாது. ஸோ அந்த சூதிங் எஃபெக்ட்டுக்காக நம்ம கோல்டாக கொடுக்குறோம். சரி, உப்பு தண்ணி கொப்பளிங்களான்னு சொல்கிறாங்களா, அது எப்படி? உப்பு தண்ணி கார்கிலிங் பண்ணாக்கா அது கரைஞ்சிரும் அப்படின்றாங்க. ஸோ உப்பு தண்ணிக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குது, அது மாதிரி இருக்கா? உப்பு தண்ணி கொப்பளிக்கிறதால டான்சில் கரையாது, பட் இட் வில் ஈஸ் த பெயின். அந்த இடத்துல இருக்க இன்ஃப்ளமேஷன், பெயின் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கிறோம். சரிங்க. இப்போ சமீபத்தில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே த்ரோட் கேன்சர் நிறைய இருக்குது, வாய் கேன்சர் இருக்குது, நாக்கில் வருது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன மேடம், என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு சரியான தீர்வு என்னவாக இருக்கும் மேடம்? த்ரோட் கேன்சர், வாய் கேன்சர் வரத்துக்கெல்லாம் காரணம் எப்படின்னா ஹேபிட்ஸ். மோஸ்ட்லி ஹேபிட்ஸ் தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புகையில, அப்புறம் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் கன்சப்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கிறதால தான் அவங்களுக்கு ரெகுலராக அது எப்படின்னா ஒரு நாள் 2 நாளால வராது, பல வருஷங்களாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால வர்றது தான் இந்த வாய்ப்புண் கேன்சர்லாம் வரும். ஓகே. இல்லை, இதுக்கு சரியான தீர்வுனாக்கா என்ன மாதிரியான தீர்வு? ஆப்ரேஷன் தான் வழியா, இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர்ன்னு இருக்குல்ல. ஓகே. நமக்கு அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கா, ப்ரீ மெலிக்னென்ட்டா இருக்கா. ப்ரீ மெலிக்னென்ட்னா என்ன, கேன்சரா மாறுறதுக்கு முன்னாடியான ஸ்டேஜ். அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒன்ஸ் அந்த ஸ்டேஜ் செட்டில் ஆகும்போது அது அந்த ஸ்டேஜை பொறுத்து தான் அவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் மாறும். ஓகே. இப்போ தொண்டையில் ஒருத்தருக்கு த்ரோட் கேன்சர் வந்திருக்குனாக்கா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் மேடம்? எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் தெரியும். ஓகே. ஒரு சில பேருக்கு த்ரோட் கேன்சர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சேஞ்ச் வரும். ஒரு வாய்ஸ் இந்த வோக்கல் கார்ட்ல இருந்து தானே வருது. ஸோ அந்த த்ரோட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வாய்ஸ் சேஞ்ச் வரும். அது ஓர்ஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தா மூச்சு திணறல் மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாம் அப்புறம் முழுங்க கஷ்டம் இருக்கும். இதெல்லாம் தான் ஏர்லி ஸ்டேஜஸ் இருக்கும். ஒரு நாளடைவில் மாற எப்படி ஆகும்னா புறக்கிறது, தண்ணி குடிக்க கூட கஷ்டப்படுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த காது கேட்காத பசங்க, வாய் பேச முடியாத பசங்க, இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க பிறக்கிறாங்க, டஃப் அண்ட் டெம்புன்னு சொல்கிறாங்க. இது மரபணு குறைபாடா, இல்லை கர்ப்பத்தில் வர பிரச்சனையா? இது அப்படியே சப்போஸ் அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுன்னா அவங்கள நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை சரிப்படுத்த முடியுமா? இப்போ இருக்க டெக்னாலஜியில் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு இது ஜெனட்டிக்காக வருதா, இல்லை இது கன்ஜெனிட்டல் டெஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க, கன்ஜெனிட்டல் டெஃப் மியூட்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு காது கேட்காம இருக்கும். ஸோ நமக்கு காது கேட்டாதான் அந்த ஸ்பீச் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 years ஆஃப் லைஃப் ரொம்ப க்ரூஷியல் பீரியட். ஸோ நமக்கு என்ன அவங்க சவுண்ட் பர்சீவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்று தான் அந்த ஸ்பீச் டெவலப் ஆகும். ஸோ அந்த அம்மாவுக்கு இருக்கிறதால குழந்தைக்கு வரணும்னு மட்டும் அவசியம் கிடையாது. நிறைய இன்ஃபெக்ஷனால கூட வரலாம். அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்திருந்தாவோ, இல்லை பிறந்த பிறகு குழந்தைக்கு ஏதாவது மூலக்காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதாலையும் வரலாம். ஓகே. இதனால மட்டும்தான் வரும் அப்படின்றது கிடையாது. இல்லை, நான் கேட்கறது நான் இன்னொரு விதத்தில் கூட கேட்குறேன். இது உங்களுக்கு சிறப்பு சிகிச்சைன்ற மாதிரி அவங்களுக்கு எதனா தனியாக ஸ்கூல்ஸு
அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதான் இல்லை இந்த ஏர்லியா பர்த்லேயே கண்டுபிடிக்கிறாங்களே, பர்த்ல வந்து நமக்கு இனிஷியலா குழந்தைக்கு காது கேட்கதான்னு தெரியறதுக்கு வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான் பண்ணணும். ஓகே ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு அந்த மாதிரி டெஃப்னஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நிறைய சர்ஜரிஸ் வந்துருச்சு. அந்த 8 மந்த்ஸ்லேருந்தே குழந்தை ஒரு 8 மாசத்துலேருந்தே வந்து எப்படின்னா காக்லியார் இம்ப்ளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த இந்த மண்டை ஓடு இருக்குல்ல, அந்த மண்டை ஓட எடுத்து இம்ப்ளான்ட்டே பண்ணிடுவாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பீச் தெரப்பியோ ஏதோ கூட அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுத்தோம்னா அதனால வந்து நார்மலா எப்படி எல்லாரும் பேசுறாங்களோ எப்படி கேட்குதோ அதே மாதிரி அது பண்ண முடியும். அடுத்தது சில பேருக்கு வந்து பிறவிலே குழந்தைங்க வந்து சரியாக பேசாது, நிறைய பேர்கிட்ட பேசாது, யாருக்கிட்ட பழகாது, அந்த மாதிரி முன்னே இருக்கும். அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து சரிவர பேச இயலாத பசங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. ம் அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த வோக்கல் கார்டெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, எப்படி ரெடி பண்ணி அவங்கள பேச வைக்கிறது மேடம்? அதுக்கு ஏதாவது வழி உண்டா? அது வந்து அனாட்டமிக்கலா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே யூஸ்வலி அவங்க அப்படி இருந்துச்சுன்னா அவங்களால எதுவுமே பேச முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்கள் இல்ல ஸ்பீச் டிஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்ட நம்ம போய் ப்ராப்பரா கவுன்சிலிங் எடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு டே டு டே பேசிஸ்ல ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஃபர்தரா அதோட ஸ்பீச் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு ஜென்ரலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்போ ஹெட்ஃபோன் மாட்டி பாட்டு கேட்குறாங்க. இது வந்து செவிப்பறை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். காதில் வந்து சீழ்வடியும், சில பேருக்கு வந்து காதில் சீழ்வடியும், அடிக்கடி புண்ணாகும். இந்த மாதிரியான இது மாதிரி காரணிகள் வந்து எதுக்காக எதனால் ஏற்படுது மேடம்? இது ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா? நம்மளோட இயரிங் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80 டெசிபிள் தான் நார்மல் இயரிங் லிமிட் சொல்லுவாங்க. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதால வந்து என்னன்னா அதுலேயுமே வந்து அந்த இயரிங் லிமிட்ஸ் கால்குலேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. பட் ரெகுலராக அவங்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது அந்த ஹெட்ஃபோன்ஸில் வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சிருப்போம்னு தெரியாது. ஸோ டெய்லி அதே சேம் பிளக் அவங்க யூஸ் பண்ணும்போது வெளியிலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷனை நம்மளே உள்ளே கொண்டு போகலாம், வெளியிலேருந்து ஒரு கிருமி தன்னால் உள்ளே போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்டர்னலாக இன்ஃபெக்ஷன் வரும். காது அந்த டிம்பானிக் மெம்பரேன்னு சொல்லுவாங்க, அதில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா சீல் வழியே வரும். அந்த மாதிரி சீலாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லையா அது இன்னொரு விதத்தில் போனால் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு உள்ளே இருக்க போன் கூட அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது அன்சேஃப் இயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே 2 விதமாக ஆகும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கூட அவங்க முன்னாடி முன் வைக்கணும் மேடம். இப்போ இந்த டான்சில் சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி கேள்வி கேட்டிருந்தேன். அந்த டான்சில் வந்து முத்தி போச்சுன்னா வந்து மூளைக்கு ஆபத்தாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மையா? அது மூளையை பாதிக்கும் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. டான்சில் வந்து ஒரு லிம்ஃப் ஆர்கன் தான். ஓகே லிம்ஃப் ஆர்கன் அது அப்படியே விட்டுறதால என்ன ஆகும்னா ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரும், குழந்தைங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி. அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. ஒரு 5 to 6 இயர்ஸ்ல வந்து இந்த டான்சில் வந்து தன்னால அதோட தன்மையிலேருந்து சுருங்கிடும் சொல்லுவாங்க, ஷ்ரிங்க் ஆகிடும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை தாண்டும் போது ரெக்கரண்டா இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குன்னா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சோர்ஸ் ஆஃப் ஓகே தான். எந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வேணா ஒரு சோர்ஸ் ஆஃப் ஓகே. இதனால நுரையீரலுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போகலாம், எதனாலையும் வரலாம். ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. இப்போ இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் இந்த ஸ்டாமரிங் சொல்லுவாங்க, திக்குவாய்னுவாங்க. திக்குவாய் வந்து இயற்கையிலேயே வர்றதா இல்லை வந்து பிறவிலே வர்றதா? அவங்க வந்து இப்போ சரியாக பேசாமல் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சதுனால வருதா? எதனால் வருது மேடம்? இயற்கையில் வர்றதுன்னு இல்லை, இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் போது அவங்களுக்கு இருக்க இஷ்யூஸால வர்றது தான் அது. அது வந்து அதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி வந்து ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாமரிங்கே இல்லாத மாதிரி பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக தான் அந்த ஸ்பீச் தெரப்பியே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அதாவது இயற்கை வைத்தியத்தில் சொல்கிறாங்க, குழாங்கல் போட்டு நாக்கில் போட்டு உருட்டிகிட்டே இருந்தாக்கா, இல்லை சொன்னாங்க அந்த மாதிரி சொன்ன கேள்வி. அது வந்து எதுக்குன்னா அந்த டங் எக்ஸசைஸ்க்காக. ஓகே, டங் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ உடம்புக்கு எக்ஸசைஸ் இருக்கா மாதிரி வந்து மூக்குக்கு வாய்க்கு காதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா மேடம்? ப்ரீதிங் எக்ஸசைஸ் தான். ஓகே, ப்ரீதிங், காது மூக்கு தொண்டை இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். மூக்குலேருந்து காதுக்கு வந்து ஒரு ஈஸ்டஜன் டியூப், ஏர் டியூப்னு ஒரு பைப் மாதிரி இருக்கும். ஸோ புரியுதுங்களா? அதனால தான் நமக்கு வந்து மூக்கில் ஏதாவது சளியோ ஏதோ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சா காதுக்கும் போகும்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதனால நம்ம வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாலே நம்மளோட சிம்டம்ஸ் ஆஃப் இயர் கூட ரிலீவ் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சண்டை பயிற்சியில் பாக்ஸிங் விளையாட்டு சண்டை இருக்கு. அந்த பாக்ஸிங் பயிற்சியில் முகத்தில் குத்துறாங்க இல்லையா? அப்போ சில பேருக்கு வந்து முகத்தில் வந்து மூக்கில் அடிபட்டு ரத்தம் மூக்கு தண்டு உடைச்சி ரத்தம் வருதுன்றாங்க. அது அப்படியே இயற்கையிலே சரியாயிடுமா இல்லை வந்து சர்ஜரி பண்ணுவாங்களா இல்லை அப்படியே விட்டுட்டா கூட சரியாயிடும் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? இது உண்மையா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து எப்படின்னா the மோஸ்ட் ப்ராமினென்ட் பார்ட் வந்து நோஸ் தான். ஓகே, ஸோ வந்து இந்த பாக்ஸிங்கில் தான் இன்ஜூர் ஆகணும்னு இல்லை, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இல்லை யாரோ அடிச்சிட்டாங்க இல்லை எங்கேயாவது போய் இடிச்சிக்கிட்டாங்க எப்படினாலும் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது அந்த நோஸ் தான். ஸோ வந்து அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி நமக்கு கை எலும்பு கால் எலும்பு உடையதோ அதே மாதிரி மூக்கு எலும்பு உடைஞ்சாலையும் ஃப்ராக்சர்ஸ் தான். ஸோ அந்த ஃப்ராக்சர் இருக்கும்போது 2 விதமாக இருக்கும். மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு பகுதின்னு ஒன்று இருக்கும், இந்த கார்டிலேஜ் தண்டு பகுதின்னு ஒன்று இருக்கும். ஸோ எந்த விதமாக ஃப்ராக்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்.
சம்டைம்ஸ் வந்து பெருசா இந்த காஸ்மெட்டிக் டிஃபார்மிட்டிலாம் இல்லாம பேஷண்ட்டுக்கு எப்படின்னா அந்த மூக்கு தண்டே வந்து அலைன்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், ஜஸ்ட் சும்மா ஒரு கிராக் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி அதுவே செட்டில் ஆயிடும். நம்ம சிம்டமேட்டிக்காக அந்த எப்படி வீக்கத்துக்கு இந்த மாதிரிலாம் மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா செட்டில் ஆயிடும். பட் வந்து எப்படின்னா டிஸ்பிளேஸ்டா ஆயிடுச்சு, மூக்கு தண்டு வளைஞ்சிருச்சு, இல்லைனா வந்து இப்படி துண்டு துண்டா மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா இப்போ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடுத்தது இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், மூக்கில் வந்து அப்படி தட்டி விட்டாலே தும்பிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அலர்ஜியால் வர்றதா? சில பேர் சில பேர் வந்து சைனஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த பிரச்சனை. இது வந்து மூக்கை எந்த அளவுக்கு பாதிக்குது, எதனால் ஏற்படுத்த மேடம்? இதுக்கு சரியான தீர்வு என்னவா இருக்கும்? அட்டோபி அலர்ஜி தான். ஓகே. அலர்ஜி நேசல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த டஸ்ட் எக்ஸ்போஷரால வரும், இல்லையா கோல்டு எக்ஸ்போஷரால வரும். இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒத்துக்காம, அதை ஒவ்வாமைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒத்துக்காத பொருட்களால இன்ஹலேஷன் பண்ணும்போது கண்டினியூஸா தும்புவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அப்படியே கண்டினியூஸா 20 முறை தும்புறது, 40 முறை தும்புறது அந்த மாதிரி இருக்கும். சைனசைட்டிஸ்ன்றது வேற. சைனஸ்ன்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். அதில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அதை நம்ம சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அலர்ஜி வேற, சைனசைட்டிஸ் வேற. ஓகே. இதுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை ஏதாவது இருக்குங்களா மேம்? அலர்ஜிக்கா சைனசைட்டிஸ்க்கா? ரெண்டுத்துக்குமே தான். ஏதாவது கேள்விப்பட்டிருக்கேன், மூக்கில் சின்னதாக வந்து சர்ஜரி பண்ணாக்கா அது சரியாயிடும் அப்படின்றாங்க. சைனசைட்டிஸ்க்கு ஃபெஸ் சர்ஜரின்னு பண்ணுவோம். ஓகே. எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வந்து ஏதாவது அடைப்பு அந்த செக்ரீஷன்லாம் கலெக்ட் ஆயிருக்கும் போது நம்ம வந்து அந்த ஃபெஸ் சர்ஜரி பண்ணோம்னா அதுக்கான ரிலீஃப் நல்லா கிடைக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே. இப்போ அடுத்தது அந்த காது கேட்காதவங்களுக்கு வந்து ஒரு ஹியரிங் எய்டுன்னு சொல்லுவாங்க, அது எந்த மாதிரி வேலை செய்யுது மேடம்? அப்போ அவங்களுக்கு இப்போ கேட்குறவங்களுக்கு நார்மலாக காது கேட்குறோம், 2 காது கேட்குது, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும்? கேட்டவொன்னே திரும்புறது அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்குது மேடம்? இப்போ இயரிங் லாஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான இயரிங் லாஸ்ன்னு இருக்கும். கண்டக்டிவ் இயரிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நரம்பு பாதிச்சிருக்கும், சென்சரி இயரிங் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வயசானவங்களுக்குலாம் வரும்போது வந்து சென்சரி நியூரல் இயரிங் லாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஹியரிங் எய்ட் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு அதே மாதிரி இந்த டெஃப் மியூட்னு சொல்கிறாங்களே, அந்த டெஃப்னஸால் அவங்களால பேச முடியாமல் இருக்குது, அவங்களுக்கும் இயரிங் எய்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் எந்த ஏஜில் வந்திருக்குன்னு பார்க்கும்போது, ஸோ இனிஷியல் ஃபேஸஸில் வந்ததுன்னா அந்த மாதிரி இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அவங்களுக்கு அந்த சவுண்ட்லாம் பெர்சீவ் பண்ணும்போது, சவுண்ட்ஸ் கேட்கும் போது அவங்களுக்கு புரியும், நமக்கு நார்மலாக எப்படி இயரிங் எல்லாருக்கும் கேட்குதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பெர்சீவ் ஆகும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பிறந்த குழந்தைகள் இந்த 1 இயர் 2 இயர்ஸில் இருக்கும்போது பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம இனிஷியல்லே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸி. பட் ஒன்ஸ் அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆன பிறகு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட்டோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும், பல்லு கொஞ்சம் வெளியே வந்திருக்கும், உதடுகள்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க பேசுகிறதே வந்து சிலது கேட்காது, அடைச்சி பேசுகிற மாதிரி இருக்கும், மூக்கு அடைச்சி மூக்கிலே பேசுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான தீர்வு என்ன மேடம்? இது வந்து சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை வந்து அப்படியே விட்டுட்டு சரியாயிடுமா? அதான் மூக்கடைப்புக்கு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல டான்சில், அதே மாதிரி தான் மூக்கடைப்புக்கும் இருக்கும். டான்சில்ன்றது நம்ம வாய்க்குள்ள இருக்க ஃபேரிங்ஸ்ல இருக்கிறது, மூக்குக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் அடினாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மூக்குக்கு பின்னாடி இருக்க செதையால நம்ம என்ன ஆகும்னா, நார்மலா நம்ம வந்து ப்ரீத் பண்ணும்போது மூக்கு வழியா தான் ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ அந்த பின்னாடி அடைப்பு இருக்கிறதால அவங்க வந்து யூஸ்வலி வந்து மூக்கு வழியா ப்ரீத் பண்ணாம வாய் வழியா ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடும். வாய் வழியா ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த க்ரௌடிங் ஆஃப் த டீத், பல்லு முன்னாடி வர்றது, இந்த நேரம் ஒரு டல் ஃபேஸ் இருக்கிறது, ஒரு அடைப்பு இருந்துக்கிட்டா மாதிரியே இருக்க மாதிரி, அந்த எப்படி சொல்றது, ஒரு மூக்கால பேசுற மாதிரி இருக்க சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தாதான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. இப்போ முகத்தில் அடிபட்டு சில பேருக்கு மூக்கு பார்த்துருக்கோம், வெப்பத்தில் அடிபட்டு காது பாதி போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி, இப்போ உங்களுக்கு இப்போ செயற்கை கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி தான். ஓஹோ. காஸ்மெட்டிக்காக பண்ணுற பர்பஸ் தான். ஃபங்க்ஷனலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதோட காஸ்மெட்டிக்காக இப்போ வந்து அதை தான் சொல்கிறேன் நான். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃப்ராக்சர் போது கேட்கும் போது கூட அவங்களுக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கும். ஒன்று வந்து காஸ்மெட்டிக், நம்மளோட முகத்தை அமைப்பு திருப்பி சீர்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த ஃபங்க்ஷனல், எப்படி அந்த ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட் ஆஃப் த நோஸ்ன்னுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நமக்கு அது தேவைப்படும். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது அதே மாதிரி தான் ரெண்டு விதமாகவும் நம்ம பண்ணி தான் ஆகணும். காஸ்மெட்டிக்காக மட்டும் பண்ண முடியாது, பட் அந்த ஃபங்க்ஷன்ஸை திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்காகவும் பண்ணணும். பட் அதே முறையில் காது பண்ணும்போது எக்ஸ்டர்னலாக தான் இன்ஜூர் ஆயிருக்கும். ஸோ வந்து அவங்க காஸ்மெட்டிக்காக அந்த இயரை வந்து திருப்பி இது பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. ஓகே. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதில் எண்ணெய் விடுவாங்க மேடம், காதில் எண்ணெய் விடுவாங்க, கண்ணில் எண்ணெய் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இது வந்து இது சரியான வழிமுறையா, இல்லை காதில் நம்ம பெரியவங்களும் அந்த மாதிரி காதில் எண்ணெய் விடுறது சரியான வழிமுறையா? எப்படி பார்க்குறீங்க? எண்ணெய் வந்து ஒரு 1 or 2 drops போடுறது தப்பில்லை, பட் நிறைய எண்ணெய் விடுறது அதெல்லாம் வந்து போய் அடைக்க தான் அடைச்சிடும். ஸோ வந்து நமக்குமே வந்து எப்படின்னா அந்த எப்படி காது அடைச்ச மாதிரியே தான் இருப்பாங்க, பட் அதனால பெருசா யூஸ்ஃபுல்லா எதுவும் இருக்காது.
இப்போ குழந்தைங்களுக்கு ஏதோ வேக்ஸ் இருக்கு, காதுல அழுக்கு அடைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அப்போ 1 or 2 drops ஆயில் போடுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பட் வந்து நிறைய எண்ணெய் ரெகுலர் பேசிஸ்ல போடுறது வந்து பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க, புடஞ்சிட்டு இருப்பாங்க. சில பேர் கீ செயின் போட்டு பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான இது வந்து எதனால எப்படி காது பாதிக்குதுன்றது மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களோட வியூஸ்க்கு ரொம்ப யூஸ். அதான் காதுல வந்து காதுல ஜவ்வுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இயரிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு அதை வந்து இப்போ நம்ம காதுல அழுக்கு இருக்கு, வேக்ஸ் இருக்கு அப்படின்னு க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூஸ்வலி வந்து அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த வேக்ஸ் வந்து யூஸ்வலி எக்ஸ்டர்னலா கூட இருக்கலாம், வெளியில அந்த கெனால்லே இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த பட்ஸ் உள்ள போடும்போது என்ன ஆகும்னா இவங்களே அவங்கள அறியாம அதை உள்ள புஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இங்க ஜவ்வு இருக்கு அப்படின்னா இவங்க புஷ் பண்ணி விட்டு டிஸ்டன்ஸ் போறது தெரியாம அந்த பட்ஸே போய் அந்த ஜவ்வை வந்து இன்ஜூர் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து அதை எடுக்கிறதுக்கு பதில் நம்மளே போய் ஒரு அந்த எப்படி சொல்றது அந்த மெம்பரேனை இன்ஜூர் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இப்போ இந்த காது வாய்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ காதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு பூச்சி போயிடுச்சு இல்லை வந்து அந்த மாதிரி எதனா போயிடுச்சுனாக்கா பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் தண்ணியை விட்டு எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக, மருத்துவமனை கொண்டு போகிறது கரெக்டாக மேடம்? மருத்துவமனை கொண்டு போகிறது தான் கரெக்ட். ஓகே. இப்போ காதில் இன்செக்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிவியர் பெயின் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வந்து நம்ம டாக்டர் கிட்ட போனோம்னா அது இப்போ அவங்களே வீட்டில் வந்து தண்ணி அடிக்கிறது இல்லைனா பட்ஸ் போட்டு க்ளீன் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி கீயோ ஏதோ போட்டு எடுக்க ட்ரை பண்ணி இல்லை எண்ணெய் ஊற்றுறதோ அப்படி பண்ணால் மேலும் மேலும் அந்த இன்ஜுரி தான் ஜாஸ்தி ஆகும். அவங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்னு தெரியாது. பட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் பண்ணால் அவங்க ப்ராப்பராக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு அதை இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. இல்லை எண்டோஸ்கோப் தேவைப்பட்டுச்சுன்னா எண்டோஸ்கோப் போட்டு எடுப்பாங்க. இது மாதிரி நம்ம வீட்டில் யாராலையும் பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் எடுக்கிறதா அது ஏன்னா வந்து இயர்லாம் வந்து ஒரு கேவிட்டி மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது ப்ராப்பர் ஃபோக்கஸ் இல்லைன்னா தெரியாது. ஸோ வீட்லேயே நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது இன்ஜுரி தான் ஜாஸ்தி ஆகும். இப்போது சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி காசு விழுங்கிடும் போதோ இல்லை வந்து நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டு அந்த மீன் முள் கூட கொடுத்துக்கிட்டே இறந்து போகிறாங்கலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு ப்ரிகாஷன்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு இஎன்டி டாக்டராக இருந்தால் நீங்கள் இப்படி தான் பண்ணாதீங்க, இப்படி சாப்பிடாதீங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது வேர்க்கடலையோ இல்லை மாதுளப்பழமோ இந்த மாதிரி மூக்கில் போட்டுப்பாங்க, இல்லை இந்த மாதிரி காயின் முழுங்குறது இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எதனாலனா வந்து நம்ம சூப்பர்விஷன் தான் மெயின். குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. இதெல்லாம் வந்து அண்டர் ப்ராப்பர் சூப்பர்விஷன் யாராவது கூட இருக்கிறதா நல்லது. இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களால சொல்லக்கூட தெரியாது இந்த மாதிரி நான் முன்ன போட்டுக்கிட்டேன் அப்படின்றது சொல்லக்கூட தெரியாது. ஒரு 1 or 2 days கழிச்சு தான் அம்மா அப்பா வருவாங்க. குழந்தைக்கு மூக்குலேருந்து ஒரு பக்கமாக வந்து ஒரு சீல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்படி போய் நம்ம கேட்கும் போது தான் தெரியும் அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதே தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்பர் சூப்பர்விஷன் தான் மஸ்ட். இப்போது அந்த குழந்தைங்க அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டாங்க, நாணயம் போட்டாங்க, பாட்டிங்கெல்லாம் வந்து தலைகளை அந்த குழந்தைய பிடிச்சி தட்டிலாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கிறது சிறந்ததா இல்லை வந்து பழங்கால பாட்டி வைத்தியம் கரெக்டாக இல்லை இப்போ உடனே இமீடியட்டாக மருத்துவமனை கொண்டு வந்து பார்க்குறது கரெக்டாக மேடம்? எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாங்க. இப்போ வந்து குழந்தை வந்து ஒரு காயின் முழுங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெறும் தொண்டை அளவில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நம்ம மூச்சு குழாயிலெல்லாம் போயிடுச்சுன்னா சோக் பண்ண ஆரம்பிச்சிடும், எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. அது அந்த நேரத்தில் வந்து பாட்டி வேதிய மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கிறதோ இல்லை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறதோ வந்து மேலும் மேலும் என்டேஞ்சரிங் த லைஃப் டு த சைல்டு தான். சரி, ஓகே மேம். ஆஸ் ஏ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக நாங்கள் கேட்குறோம். இப்போ வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி தங்களோட மூக்கு காது வாயெல்லாம் சிறப்பாக பராமரிக்கணும்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். ஹைஜீன் தான், ஓரல் ஹைஜீன் மஸ்ட் யாருக்காக இருந்தாலும். இப்போ நேசல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெருசாக டெய்லி க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இயருக்கு யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிளென்சிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் பட்ஸ் போட்டு க்ளீன் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதோ தேவையே கிடையாது. அதுவே அதில் ஏதாவது வேக்ஸ் செக்ரேஷன் ஏதாவது இருந்தாலும் யூஸ்வலி அதுவே புஷ் அவுட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம், ஓரல் ஹைஜீன் மட்டும் நல்லா பார்த்துட்டு இது மாதிரி இருந்தால். இப்போ அலர்ஜி இருக்க பீப்புள் வந்து அலர்ஜி அவாய்ட் பண்ணணும், அதுதான் மஸ்ட். லைக் டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்க, ஒரு சில பேருக்கு பவுடர் அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே. இந்த டங் கிளீன் பண்ணுறது வந்து இது சின்ன தகர மாதிரி ஒரு ஸ்டீலில் வச்சு பண்ணுறாங்க, அது ஆரோக்கியமான ஒரு விஷயமா மேடம்? இல்லை பண்ணலாம். அது வந்து அவங்களுக்கு மேலே மட்டும் விட்டுற அந்த டர்ட் மட்டும் டெய்லி எடுக்கிற ப்ராசஸ் தான். அது வந்து நம்ம ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாமல் டே டு டே பேசிஸில் பண்ணுறது நல்லது தான். இவ்வளவு நேரம் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக எளிமையாக ரொம்ப தெளிவாக எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.